சரஸ்வதி வந்து வேற லெவல்ல மாஸ் பண்றாங்க. தாரா முன்னாடி வந்து செமையா வந்து கேள்வி மேல கேள்வியா கேட்குறாங்க. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. என்ன காரணம்னு தெரியல. வியூஸே வந்து சுத்தமா வரமாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். தாரா கிட்ட வந்து சரஸ்வதி பேசணும்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறாங்க. "என்ன தாரா எப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, "எதுக்காக என்கிட்டலாம் நீ பேசுற? உனக்கும் எனக்கும் தான் ஆகாதுன்னு தெரியும்ல. நீ எதுக்காக இந்த வீட்ல இருக்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அத விட இப்ப சூர்யா மாப்பிள்ளை எங்க இருக்காரு? உண்மையிலேயே வெளிநாட்ல இருக்காரா? இல்ல வேற எங்கேயாவது இருக்காரா? எனக்கு தெரிஞ்சே ஆகணுங்கிற மாரி சரஸ்வதி வந்து கேட்குறாங்க. எனக்கு எதுவும் தெரியாது. உன் பொண்ணு தானே வந்து வெளிநாட்ல இருக்கேன்னு சொன்னா. நானா சொன்னேன்? சூர்யா உன் பொண்ணுகிட்ட தான் சொல்லிட்டு போயிருக்கான். அப்பனா நான் தான் என் பையன் எங்கன்னு உன்கிட்ட கேட்கணும். பார்றா! நீ இப்படியெல்லாம் பேசிட்டா நீ நல்லவன்னு நிரூபிச்சிரலாமா? நிச்சயம் அதுக்கெல்லாம் நான் ஒரு நாள் கூட ஏத்துக்கவே போறதில்ல அப்படின்னு சொல்றாங்க. நீ ஏதாவது ஒரு காரணத்துக்காக தான் இப்படியெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாரி சரஸ்வதி அம்மா வந்து பேசிட்டு இருக்காங்க. இத கேட்ட உடனே அவங்களுக்கே ஒண்ணும் புரியாம நிக்கிறாங்க. "ஏய்! நேத்தி வந்தவ நீ எல்லாம் என்கிட்ட வந்து பேசுறியா?" அப்படின்னு சொன்னோனே, "ஏய்! என்னைக்கு வரோங்கிறது முக்கியம் இல்ல. எவ்வளோ அன்பு பாசம் காட்டுறான் தான் முக்கியங்கிற மாரி சூப்பரா வந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ப சரஸ்வதி அம்மா. எனக்கு தெரிஞ்சு உங்களால என்னோட மாப்பிள்ளைக்கு ஏதாவது சின்னதா ஒரு பிரச்சனை வந்தா, நீங்க தப்பிச்சிட்டீங்க. இல்ல அவங்களுக்கு ஏதாவதுன்னா, நீங்க ஏதாவது காரணமா இருந்தீங்கன்னா, நான் வந்து என்ன செய்வேன் தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து செய்றாங்க. உங்களுக்கு துணை வேணும்ல. அது யாரா தெரியுமா இருப்பாங்க? மாரியும், தேவியுமா தான் இருப்பாங்க. அவங்க இருக்கிற இடத்துக்கே நான் உங்கள கொண்டு போய் விட்டுருவேன். நான் எத பத்தியும் கவலைப்பட மாட்டேன். எனக்கு என் பொண்ணும், மாப்பிள்ளையும் தான் முக்கியங்கிற மாரி பேசிட்டு அங்கேருந்து போறாங்க. சிஸ்டர் மாட்டுக்கு வந்தா, பெர்ஃபார்ம் பண்ணா, இவ மாட்டுக்கும் போறா. இங்க என்ன நடக்குதுன்னு என்னால யூகிக்கவே முடியல சிஸ்டர். இவ்வளோலாம் மாஸ் பண்ணி பார்த்ததே இல்ல. அதுவும் உங்க முன்னாடி. என் முன்னாடி பேசியிருந்தா கூட பரவால்லன்னு விட்டுருப்பேன். உங்கள பார்த்தா அவளுக்கு துளி கூட வந்து பயமே இல்லாம போச்சு. ஆமா, குந்தவை நிச்சயதார்த்த விழாவுல கூட நம்ப பெர்ஃபார்ம் பண்ணலான்னு பார்த்தா, கடைசில அவ என் பேர வந்து சொல்ற மாரி ஆயிப்போச்சு. என்னமோ நம்ம கடைசில தப்பிச்சதே பெருசு. இவ எல்லாத்துலயும் வந்து புத்திசாலித்தனமா தான் நடந்துகிட்டு இருக்கா. நம்மள பார்த்து கொஞ்சம் கூட இவளுக்கு தள்ளி நிக்கணும்னு அவசியம் இல்லாம போயிடுச்சு. ஏறி போட்டு மிதிச்சிருவா போல இருக்கே! நல்ல வேளை சிஸ்டர அடிக்காம இருந்தாங்க. அந்த அளவுக்கு ஆயிப்போச்சா! அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க பாட்டுக்கு வீட்டுக்கு போனப்ப, சாமி ரூம் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. சரஸ்வதி அம்மா, "கடவுளே! நீங்க தான் எனக்கு துணையா நிக்கணும். நான் எல்லா ரகசியத்தையும் வந்து ஒண்ணு ஒண்ணா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா, இந்த விஷயத்த மாப்பிள்ளைகிட்டயும் சொல்ல முடியல. யார்கிட்டயும் சொல்ல முடியல. இப்ப மாப்பிள்ளை எங்க இருக்காங்கங்கிறத என்னால கண்டுபிடிக்க முடியல. தேவி அம்மா, நீங்க தான் என் மாப்பிள்ளைய நல்ல விதமா வந்து பார்த்துக்கணும். எங்க இருந்தாலும் என் மாப்பிள்ளைய எங்க வீட்ல வந்து கொண்டு வந்து விட்டுருங்க." அப்படின்னு அந்த இடத்துல வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி நம்ப ஏன் சரஸ்வதி அம்மாகிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு நம்ம சூர்யா. சரின்னு சொல்லிட்டு வேக வேகமாக போயிட்டுருக்காங்க. நீங்களே ஒரு முடிவு காட்டுங்க. இப்போ சூர்யா மாப்பிள்ளை எங்கே இருக்காங்க? எனக்கு தெரிஞ்சே ஆகணுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சாமிக்கிட்ட அந்த இடத்துல. கூடிய சீக்கிரம் கிடச்சிருவாங்கங்கிற மாதிரி ஏதோ அவங்களுக்கு மனசார வந்து ஒரு விஷயம் தோணுது. அப்பனா வந்துருவாங்கன்னு சொல்கிறீங்களா? யாரோ ஒருத்தவங்க வாசல் நின்று, அம்மா உங்க கஷ்டம்லாம் வந்து தீரப்போகுது. நீங்க எத நோக்கி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னு தெரியல. ஆனா உங்களுக்கு எல்லாமே தீரப்போகுதுங்கிற மாரி ஒருத்தவங்க சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போறாங்க. நல்ல வாக்கு சொல்லியிருக்கீங்கன்னு அவங்களுக்கு அரிசி எல்லாத்தையும் வந்து எடுத்து குடுத்துட்டு, அப்படியே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. என்னால தெரிஞ்சுக்க முடியாத விஷயத்த வாசல்ல யார் ரூபத்திலயோ வந்து சொல்றீங்களா? ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்கிற மாரி யோசிச்சுட்டு அப்படியே வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி என் மாப்பிள்ளை எங்க தான் இருப்பாரு? சுத்தமா தெரியலையே! இதுக்கு விட அவர் வந்தா மட்டும் தான் விடை வந்து தெரிய வரும். அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த சீன்லாம்.